சூர்யா என்ன பண்ணுறாரு, ஒரு நெக்லஸோடு வராரு. எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த நெக்லஸ் அப்படின்னு சொன்னோன்னே மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்ததால அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடுச்சு. இந்த டிசைன் பண்ணி கொடுத்ததே மகா தான். அதனால் இந்த நெக்லஸ் எனக்கு கொடுத்தாங்க. அங்கேருந்து அந்த நெக்லஸ் நான் மகாக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, உன் கையாலே போட்டு விடு உன் பொண்டாட்டிக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதால் சூர்யாவும் என்ன பண்ணுறாரு, மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த நெக்லஸை போட்டு விடுறாரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ராஜலக்ஷ்மிக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அதை பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க சூர்யாவை. இப்படிப்பட்ட ஒய்ஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க. ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் ஒத்துக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்த ராஜலக்ஷ்மி செம்மையாக டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து மகா என்ன பண்ணுறாங்க, சொல்லிட்டு இருக்காங்க பாட்டிக்கிட்டையும் காயத்ரிக்கிட்டையும், இந்த மாதிரி இவர் மனசு மாறுவார் நினச்சி கூட பார்க்கல. முதல்ல வந்த புதுசில் இந்த வீட்டில் என்னை யாருமே அங்கீகரிக்கலை. நான் ஸ்டோர் ரூமில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மெல்ல இந்த வீட்டுக்குள்ளே நான் எல்லா இடமும் வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே என்னை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுங்க. இந்த சூழ்நிலையில் அவர் என்னை ஏற்றுப்பாரான்ற மனசு கஷ்டத்திலேயே போயிட்டு இருந்தது. அத்தையும் என்னை ஏற்றுக்கலை இப்போ வரைக்கும். ஆனால் இவர் என்னை மனசு மாறுவார், கூடிய சீக்கிரம் என்னை சந்தோஷமாக எல்லார் முன்னாடியும் ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. இவர் கூட நான் வாழ போகிறேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு அப்படின்றாங்க. உடனே தாத்தா பாட்டியும், கவலையே படாதம்மா, சீக்கிரமாகவே குட்டி கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் என்ன நம்ம வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சீக்கிரமாக உனக்கு வளகாப்பு நடத்தி முடிச்சிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா அப்படியே யோசிக்கிறாரு. என்னடா ஓகே இது ஆமாம்மா நடத்திடலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்கிறாரு. பாத்தியா அவன் வாயிலேருந்து வந்துடுச்சு, அதனால் பிரச்சனையே இல்லைம்மா, சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு வாரிசனை பெற்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ராஜலட்சுமி இன்னமும் டென்ஷன் ஆகி செம கோமா ரூமுக்கு போகிறாங்க. உடனே சூர்யாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்க சூர்யா உன் மனசில், எதுக்காக இப்பெல்லாம் நடந்துக்கிற, எதனால் அவளை விலைக்கு தானே வச்சிருந்தா, அவள் கூட வாழ மாட்டேன்னு தானே சொன்னேன், இப்போ என்ன அவள் கூட இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குமா, நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சொல்வேன், அது வரைக்கும் நீங்கள் காத்துட்ருங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், எக்காரணம் கொண்டு மகா எனக்கு பொண்டாட்டி ஆகவே முடியாது. அவள் ஏற்றுப்பேன்னு நினச்சிட்டு இருக்கா, ஆனால் நான் ஏற்றுக்க மாட்டேன். இதெல்லாம் கரெக்டு தான். ஒரு வேளை நீ பண்ணுற விஷயத்தில் அவளுக்கு உன் மேலே ஆசை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுவா. சரி எதுக்காக இதெல்லாம் பண்ணுறன்ற உண்மையை சொல்லு. ஐயோ அம்மா கிட்ட சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அப்புறம் தாத்தாக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும், அதனால் இப்போ சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிச்சு, இல்லைம்மா நான் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் சொல்கிறேன் இல்லையா, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அன்றைக்கி நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போகிறாரு. உடனே ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க, இவன் உண்மையை சொல்கிறானா பொய்யை சொல்கிறானா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சித்ரா என்ன பண்ணுறாங்க, ராஜலட்சுமி கிட்ட பேசுகிறாங்க. பாத்தியா உன் பையன் எப்படிலாம் மாறி இருக்கான்னு சொல்லிட்டு, இந்த அளவு அவள் மாற்றிருக்கா, ஆனால் நாங்கள்லாம் சொன்னால் நீ எப்போ நம்புவ, இப்போ பாத்தியா அப்படி சொன்னோன்னே, கொஞ்சம் நாளே பாரு, கண்டிப்பாக உன்னை மறந்துட்டு அவள் பின்னாடி தான் இருப்பான், அவள் சொல்கிறபடி பொம்மையாக மாறிடுவான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ராஜலட்சுமி மேலும் குழப்பம் அடைகிறாங்க. பிரபா என்ன பண்ணுறாங்க, அவங்க கிரவுண்டை யாரோ ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகலான்னு பார்க்கும்போது கோட்டீஸ்வரி அவங்கள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூமில் அடைச்சிடுறாங்க. பிரபா அங்கேருந்து தப்பிச்சு வெளியே போயிடுறாங்க. அப்போ கரெக்டாக விஜய் கால் பண்ணுறாரு. விஜய் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு, நான் கிரவுண்டுக்கு போகணும், வேலை இருக்குது, அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. விஜய் என்ன ஆச்சோ தெரியலையே, ஏதோ கண்டிப்பாக ப்ரோ சிக்கலில் மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு அவரும் கிளம்பி போகிறாரு. இங்கே பிரபா என்ன பண்ணுறாங்க, நிறைய பேரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. விஜய் தடுக்க வராரு. அப்போ விஜய்க்கு அடிபட்டுடுது. உடனே பிரபா ரொம்ப பதறி போகிறாங்க. இதோட முடியுது.